மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு ஒரு குட்டி ஸ்டோரியோட ஆரம்பிப்போம். குட்டி ஸ்டோரி என்னென்னா, இன்னும் யாரும் டிஃபன் சாப்பிட்டுக்க மாட்டோம். அதனால் டிஃபன்லேருந்து ஆரம்பிப்போம். இட்லிக்கும் தோசைக்கும் உள்ள வித்தியாசம் சொல்கிறேன். இட்லியோட விலை வந்து 10 ரூபா. சின்ன ஹோட்டலில் எடுத்துப்போம். தோசையோட விலை வந்து 40 ரூபா. ஏன் வந்து இதுக்கு 10 ரூபா அது 40 ரூபான்னா, ஒரே மாவு தான், ஒரே கரண்டி மாவு எடுத்து தான் இட்லிக்கு ஊற்றுறாங்க. இட்லிக்கு ஊற்றி அது ஒரு இதில் வச்சு மூடி போட்டு அப்படியே வச்சு இது பண்ணுறாங்க. அதே தான் வந்து தோசைக்கல்லில் போட்டு அதை இது பண்ணுறாங்க. இதோட விலை வந்து 10 ரூபா, இதோட விலை 40 ரூபா. ஏன் அப்படின்னா, இட்லி மாதிரி நம்ம வந்து சுயநலமாக இருக்கக்கூடாது, தன்னைத்தானே மூடி வச்சு இது பண்ணிக்கிறது. தோசை மாதிரி நம்மளுடைய மனசு வந்து பரந்ததாக இருக்கணும். தோசைக்கல்லில் ஊற்றி தோசையை பெருசாக்கி எப்படி இது பண்ணுறாங்க, அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்களும் உயர்வாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இட்லி கதை கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இட்லி கதை கேட்டவங்க, இட்லி மாதிரி இருக்காதிங்க, ஜெட்லி மாதிரி இருங்க. இட்லி அப்படியே மந்துன்னு இருக்கும். ஜெட்லி எப்படி ஃபாஸ்ட்டாக பறந்து ஃபைட் பண்ணுறாங்க. நம்ம ஃபைட் பண்ண வேணாம், ஃபீல்டு ஒர்க் பண்ணணும். சரிங்களா?